ஹாய், நான் கார்த்திக். ஒரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான பிஸ்னஸ் மேன் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த பிஸ்னஸ் மேனுக்கு எப்படியாவது நல்லா மணி ஏர்ன் பண்ணி சீக்கிரமே ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு ஆசை இருக்கும். ஓகே, சிலர் அந்த பிஸ்னஸ் மேன் உள்ளுக்குள்ளே போட்டு அடைக்க வச்சுருப்பாங்க. சிலருக்கு அந்த பிஸ்னஸ் மேன் ஒரு மிகப்பெரிய சூப்பர் மேன் மாதிரி பறந்து வெளியில் வருவான். அந்த மாதிரி உள்ளவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இன்டர்நெட்லேருந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ஒரு கரெக்டான பாத்தில் போய் அவங்களோட மணி ஏர்னிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில லோக்கல் பார்ட்டிஸ்ட்டை போய் மாட்டிக்குவாங்க. அவங்க தான் யாருன்னா, குறைச்சி சொல்கிறேன், மே 25,000 rupees per month ஒர்க் ஃப்ரம் ஹோம், யார் வேணால் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், படித்தவங்களாக இருக்கலாம், படிக்காதவங்களாக இருக்கலாம், உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், என்னென்னமோ சொல்லி நீங்கள் ஒரு மனுஷனாக இருந்தால் போதும், மாதம் 25,000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. ஓகே, அதில் நிறையா பேர் வித்தியாசமான ஏர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. சிலர் ஹைப் சொல்லுவாங்க. ஹைப் பயங்கர ஃபேமஸான ஒரு இன்டர்நெட் மணி மேக்கிங் மெத்தட். ஓகே, ஹைப் சொல்லுவாங்க. சிலர் பிபிசி சொல்லுவாங்க. சிலர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. சிலர் இமெயில் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. இன்னும் வேறு என்ன இருக்குது, சர்வேஸ் இருக்குது, அதாவது ஆன்லைன்லேயே சர்வே பண்ணுற மாதிரி இருக்குது. சிலது ஆன்லைன்லேயே ஃபார்ம் ஃபில்லிங். ஓகே, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி இந்த 25,000 பார்ட்டிஸ்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிபிசி, அதாவது கூகுள் அட்சன்ஸ் இருக்கு இல்லையா, கூகுள் அட்சன்ஸ்லேருந்து நீங்கள் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட ஒரு டெபாசிட் மணி வாங்கிக்குவாங்க. 5,000 to 7,000 எவ்வளோனா இருக்கலாம். அந்த மணி வாங்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி அது டாப் லெவல் டொமைனாக கூட இருக்காது, ஒரு சப் டொமைனாக இருக்கலாம். எப்படின்னா http your own website dot I give you 25,000 rupees.com, இந்த மாதிரி ஏதோ ஒரு வெப்சைட்டாக இருக்கும். இதில் இந்த யுவர் ஓன் வெப்சைட் அப்படின்றதுல ஒரு 20 to 25 பேஜஸ் இருக்கலாம். அந்த 25 பேஜில் ஏதோ ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை பற்றின கண்டென்ட் இருக்கும். சப்ஜெக்ட்னால் அவங்களோட தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அந்த சப்ஜெக்டில் ஒரு பர்டிகுலர் டாபிக். எக்ஸாம்பிளுக்கு லேப்டாப் ரிப்பேர் பண்ணுறது எப்படி, ஒரு பெஸ்ட் மொபைல் ஃபோன் எப்படி ஆன்லைனில் வாங்குறது, ஹோம் லோன்ஸ், ஹவுசிங் லோன்ஸ், ரெண்டுமே ஒன்று தானோ, எஜுகேஷன் லோன், இந்த மாதிரி ஏதோ ஒன்றை பற்றி 25 பேஜ் உள்ள கண்டென்ட் உங்கள்கிட்ட ரெடிமேடாக கொடுத்துருவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டும் போட்டு வச்சே கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்களோட வேலை என்ன அப்படின்னா, உங்கள் வெப்சைட்டை போய் கூவி டிராஃபிக் வர வைக்கணும். அது எப்படிங்க கூவி டிராஃபிக் வர வைக்கிறது அப்படின்னா, ஆர்குட், யாஹூ குரூப்ஸ், இந்த ஃபாரம்ஸ், இன்னும் எவ்வளோ சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போய் ஐயா சாமி இதான் என்னோடய வெப்சைட்டு, வந்து பாருங்கள் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி வைக்கணும், இமெயில் அனுப்பணும். அவங்களாம் உங்கள் வெப்சைட்டை பார்த்து உங்கள் வெப்சைட்டில் இருக்கிற அந்த கூகுள் ஆட் இருக்கு இல்லையா, அந்த ஆடை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அமௌண்ட் அப்படியே பேங்க்கில் சிக்குன்னு ஏறிட்டே இருக்கும். இந்த அண்ணாமலை படம் மாதிரி நீங்கள் ஒரே பாட்டில் முன்னேறிடுவீங்க. இதுதான் அவங்க சொல்கிறது. ஆக்சுவலாக இந்த மாதிரி எதுவுமே நடக்காது. ஏன் அப்படின்னா, ஒரு வெப்சைட்டில் இருந்து மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது ஒரே நாள்லையோ இல்லை ஒரே மாதத்துலையோ நடக்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா வெப்சைட்டுன்றது ஒரு ட்ரீ மாதிரி தான், மெதுவாக தான் வளரும். வளர்ந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அதிலேருந்து ஒரு ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியும். டே 1 உங்களுக்கு இன்கம் வரும்னு நினைக்கிறது கண்டிப்பாக ஒரு தவறான கருத்து. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த கூகுள் அட்சன்ஸ் பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுது, இது எந்த டைப் ஆஃப் மாடல், அதாவது எப்படி ரெண்டு பக்கமும் உள்ள பீப்புள் இதில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை ரெண்டு பக்கம் உள்ள பீப்புளுக்கு இந்த கூகுள் அட்சன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, அது என்ன சார் ரெண்டு பக்கம் அப்படின்னா, ஒருத்தர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறவர், இன்னொருத்தவங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பப்ளிஷ் பண்ணி மக்களுக்கு காட்டுறவங்க. ஓகே, இந்த 2 டைப் ஆஃப் பீப்புள் தான் இந்த கூகுள் அட்சன்ஸில் இருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறவரை பற்றி பார்ப்போம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு ICICI.com இருக்காங்க, ICICIbank.com இருக்காங்களா, அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதேமாரி Monster.com, Naukri.com, Sifi.com, வேறு என்ன வெப்சைட்ஸ் இருக்கும், அப்புறம் இந்த மேட்ரிமோனி சைட்ஸ்லாம் நிறையா இருக்கும், தமிழ் மேட்ரிமோனி. ஓகே, இவங்களாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட்டை பப்ளிஷ் பண்ணுறவங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நிறையா பேரை வச்சுக்கலாம். in.com, arcud.com, யூடியூப்பில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்கலாம், மைஸ்பேஸில் பார்க்கலாம். நிறைய வெப்சைட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டை பப்ளிஷ் மட்டும் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இதில்
உங்களை வந்து எந்த இடத்துல இந்த 25,000 கைஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா, வெப்சைட் வந்து பப்ளிஷ் பண்ணுற இடம். ஓகே, இப்போது இந்த 2 பேருக்கும் நடுவில் ஒரு மீடியேட்டராக தான் கூகுள் AdSense இருக்குது. இந்த ஐசிஐசிஐ மாதிரி ஆளுங்கலாம், அதாவது அட்வர்டைசர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பல்க் மணி, எக்ஸாம்பிளுக்கு ஒரு $5,000 $10,000 சொல்லி அவங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. கூகுளுக்கு பே பண்ணிவிட்டு, இதெல்லாம் எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, இதெல்லாம் வந்து நீங்கள் வெப்சைட்டில் காட்டுறீங்க. அதாவது உங்களோட பப்ளிஷர்ஸ் இருக்காங்க இல்லையா, கூகுள் AdSenseல் சைன் அப் பண்ணியிருக்க பப்ளிஷர்ஸ், அவங்க வெப்சைட் வழியாக காட்டும்போது இந்த மணியை எங்களோட பட்ஜெட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற அந்த மணிக்கு தகுந்த மாதிரி, அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற மணிக்கு எவ்வளோ அளவு அட்வர்டைஸ்மெண்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுன்ற அந்த கால்குலேஷன் எல்லாமே வந்து கூகுள் பார்த்துக்குவாங்க. ஓகே, இந்த பப்ளிஷர்ஸ்க்கு அந்த பர்டிகுலர் அட்வர்டைசர் கம்பெனியோட ஆட் வருது இல்லையா, அந்த ஆடை இந்த பர்டிகுலர் பப்ளிஷரோட வெப்சைட் வழியாக நீங்களோ நானோ யாரோ பார்த்து அந்த ஆடை கிளிக் பண்ணி அந்த அட்வர்டைசரோட வெப்சைட், எக்ஸாம்பிளுக்கு in.com ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகே, இது உங்களுக்கு அந்த வெப்சைட்டை நான் காட்டுறேன். இப்போது இதுதான் வந்து in.com வெப்சைட். இந்த வெப்சைட்டில் வந்து இந்த இடத்துல ஆட் இருக்குது. இப்போ வந்து டாடா இண்டிகாமோட ஆடு இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இப்போது நான் வந்து இந்த டாடா இண்டிகாம் ப்ராட்பேண்ட் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டேன்னு வைங்களேன், என்ன ஆகும்னா, இந்த பப்ளிஷர் வெப்சைட் இருக்குது பாருங்கள், இதில் எது பப்ளிஷர் வெப்சைட், இந்த in.comனா பப்ளிஷர் வெப்சைட். ஓகே, இந்த பப்ளிஷர் வெப்சைட்டுக்கு ஒரு சின்ன மணி வந்து அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து க்ரெடிட் ஆகிடும். இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு க்ரெடிட் ஆகும்? $0.05 க்ரெடிட் ஆகும். 0.05 அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து கண்ணில் நல்லா பார்த்துக்கோங்க. $0.05 US. ஓகே, இப்போது எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க இந்த 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 ஆடை நீங்கள் கிளிக் பண்ணுறதால 0.05 தான் அப்படின்னு சொல்லினா, கூகுள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆடை இந்த பர்டிகுலர் ஆடை கிளிக் பண்ணுற அந்த கிளிக் வேல்யூ இருக்கு இல்லையா, எவ்வளோ கொடுக்கணும்னு செட் பண்ணி வச்சுருவாங்க. அதில் வந்து நிறைய விதமான கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு கண்ட்ரி பேஸ்டு இருக்குது. இப்போ எந்த கண்ட்ரியிலேருந்து ஆடை கிளிக் பண்ணுறாங்க, இன்னொன்று எவ்வளோ நேரம் அவங்க வந்து அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் இருக்காங்க, டைம் அப்படின்றத விட ப்ரௌசிங் பிஹேவியர். ஓகே, இதை தவிர வேறு என்ன இருக்குது, டைமுக்கு அடுத்து இந்த பர்டிகுலர் ஆடுக்கு அந்த பர்டிகுலர் அட்வர்டைசர் எவ்வளோ பட்ஜெட் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, பட்ஜெட். இப்போ வந்து ஒரு சில அட்வர்டைசர்ஸ் வந்து கம்மியான மணி மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆடோட வேல்யூ வந்து குறைஞ்சிரும். அது பின்னாடி வந்து நிறையா கீ டேர்ம்ஸ் இருக்குது. சிபிஎம் இருக்குது. ஓகே, சிபிஎம்னா காஸ்ட் பெர் மில்லியன் அர்த்தம். அதாவது 1 மில்லியன் இம்ப்ரெஷனுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அந்த அட்வர்டைசர். இப்போ வந்து ஒரு $300 கொடுத்துட்டு 10 மில்லியன் இம்ப்ரெஷன் வரும்னு சொன்னாங்கன்னா அந்த ஆடோட ஒரு கிளிக் வேல்யூ ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கும். $0.01 US கூட இருக்கும். ஓகே, ஸோ பேசிக் இதுதான். கூகுள் வந்து சில அட்வர்டைசர்லேருந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை வாங்கிடுவாங்க, உங்களோட வெப்சைட்டில் இந்த ஆடை வந்து காட்டுவாங்க. இதை வந்து உங்கள் சைட்டுக்கு வர்ற விசிட்டர் வந்து கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் ஏறிடும். இந்த அமௌண்ட்டு இந்த மாதிரி 0.01 0.05 இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகி உங்களுக்கு 25,000 வரும். அது வந்து எப்படின்னா வரும், ஆனால் வராது, அந்த மாதிரி ஆயிரும். ஏன்னா 25,000ன்றது எவ்வளோ, ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தாலும் $500. ஓகே, $500 பார்க்குறது வந்து கூகுள் AdSenseல் ஒரே மாதத்தில் நான் வந்து கற்பூரம் சத்தியம் போட்டு சொல்கிறேன், அது நடக்கவே நடக்காது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை நம்பி அவங்ககிட்ட போகாதீங்க. ஒரு ஆன்லைனில் எப்படி ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட்டை உருவாக்குறது, எப்படி ரிலவெண்ட் கண்டென்ட்டை யூஸ் பண்ணுறது, எப்படி கரெக்டான இடத்துல உங்கள் வெப்சைட்டை வந்து அட்வர்டைஸ் பண்ணுறது, இந்த ஆட் பிளாக் இருக்கு இல்லையா, இந்த ஆட் பிளாக்கை எந்தெந்த பொசிஷனில் போடணும், எந்த கண்டென்ட்டுக்கு இடையில போடணும். ஓகே, இப்படி ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் எதையுமே ஸ்டடி பண்ணாமல் நீங்கள் சும்மா வெறும் டெபாசிட் மட்டும் ஒரு $5,000 கொடுத்துட்டு எனக்கு முதல் மாதத்துலேருந்து $25,000 வரும்னு உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அமௌண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவுன்னு இல்லை, வராது.